பரப்பான விஷயம் வந்துட்டா. வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு விவி தமிழ் கேமிங். நான் உங்கள் ஹார்ட் விஷால். இன்றைக்கி நம்ம சூப்பர் எக்ஸாக்டிங் ஹாரர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இப்போவே பண்ணுங்கள். லெட் ஜம்ப் இன்டு த கேம். கேமில் ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துட்டோம். அது வேறு ஒன்றும் இல்லை, அப்படி தான் எனக்கு கொஞ்சம் 7.5 பறந்து தான் இருக்குது. ஓகே, இது ஐஸ் ஹாரர் கேம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வீடை பார்த்தாலே எவ்வளோ ஒரு க்ரீப்பியான ஃபீலிங்கில் இருக்குன்னு. ஏன் நான் போட்டேன்னா, இவ்வளோ பேர் வந்து ஐஸ் சாப்டருக்கே வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த நல்லவங்களுக்காண்டி தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து நார்மலான மூடு கிடையாது, சாதாரணமாகவும் கிடையாது, நார்மலாகவும் கிடையாது. ஹார்ட், கடினமான மூடு. ஏழ்ரைக்கு பொறுத்தவரை நீ சொல்லல, நீங்க தான் கூட்டது, நீ பாட்டி வீட்டு கூட்டதுன்னா நான் நம்பி வந்தேன். நீ இங்கே கூட்டது மாட்டி விட்டேன். பாரு, பயமா இருக்குடா. ஹே லூஸு, ஏன் இப்படி கத்துற? அவள் வருவா, வந்தால் நம்ம ரூமில் போய் ஒழிஞ்சிக்க போகிறோம். இதுக்கே இப்படி கத்துறியே? இதெல்லாம் எவ்வளோ பயங்கரமான கேம் இருக்குது. விடுங்க. அவள் நான் சொல்லி வாய முடிக்கக்குள்ளே ரன் அப்படி வந்துருச்சா, அதான் பயந்துட்டேன். இதை விட பயங்கரமான கேம்லாம் இருக்குது. இந்த லூஸ் இதுக்கே இப்படி பயந்து சாவுதா? என்ன நடக்க போதோ? இனிமேல் தான் நீ உனக்கு ஆட்டம் இருக்குடே. போடா, 7:30 பொண்ணு நீ வரவே மாட்டேன்டா. போடா, நான் போறடா. போய் தான் பாரு, நீ தான் போயேன். நானும் உன்னை போக வேணாம் சொல்கிறேன். போ, நான் உடனே உன்னை தடுக்கலப்பா. தெரியும், நீ மாட்டி விடலாம் தானே பார்க்குறேன். நான் போக மாட்டேன். உன் கூட ப்ளீஸ் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு போயிருடா. சரி மக்களை, இவ கிடக்கிற என்னமோ படட்டும். ஓகே மக்களே, நான் வந்து இப்போ வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக போட்டிருக்கேன்னா வீடியோ, எனக்கு வந்து கொஞ்சம் சிக் ஆயிடுச்சு. எனக்கு ஃபீவர் இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. ஆனால் எனக்கு ஃபீவராக இருக்கிறதுனால தான் வீடியோ போட முடியல. தயவு செஞ்சு நீ மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் வீடியோ வரும். எப்படின்னா, இப்போ நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன்ல, வாய்ஸ் ஓவர் கொடுத்து அடுத்த செகண்டே வீடியோ வந்துடும். அந்த நாள்லேயே வீடியோ வந்துடும். ஆனால் ஷார்ப்பாக 6 o'clock தான் வரும். மற்றபடி டைமிங்லாம் சேஞ்ச் ஆகும். 6 o'clock வரும். ஆனால் நான் எந்த டேஸ்னாலும் போடுவேன். வீக் பை எந்த டேஸ்னாலும் போடுவேன். வெனஸ்டே போட்டிருந்தா வெனஸ்டே போடுவேன், தேர்ஸ்டே போட்டிருந்தா தேர்ஸ்டே மாதிரி போடுவேன். ஓகேவா? வீக்கில் 3 days இல்லைனா 2 வீடியோஸ் வந்துடும். 2ல் 3 வீடியோஸ் வந்துடும். ஓகேவா? மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஃபன் கேம்லேயே எனக்கு ரோப்ளாக்ஸ் கேம்லாம் நிறையா வேணும் பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு கேமாக போடுவோம். இப்போ தான் நம்ம அடி மேலே அடி வச்சுருக்கோம். இப்போ தான் 26 சப்ஸ்கிரைபரே வரும். நீங்கள் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் பண்ணால் மட்டும்தான் என்னாலேயே மோட்டிவேட் ஆக முடியும். ஓகே, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என் உயிர் இங்கே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. நீ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மக்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஒரு வீடியோ பார்த்து. தயவு காத்தாதுடா. 7:30 பொறுத்தவரை மக்களை அவனை என்கிட்ட கொடுக்க லைக் போட்டிருக்கேன். ஐயோ, இவ பேசுறதுக்குள்ளே வந்துட்டாங்க. அவள் வந்தாலே லைட் எஃபெக்ட் ஆகும். பா, எனக்கே ஒரு செகண்டில் புல் அறுத்துருச்சு. காப்பாற்றுவாங்க. கோயில இங்கடி போய் தொலைச்ச தனி பிடிச்ச வாடி. லூஸுன்னா நீ தான் பெரிய லூஸு. அவள் தான் இல்லை வந்தால் வருவான். நல்ல வேலை இந்த சனி இதுவரையே உன்னையே சமாளிக்க முடியல. இல்லை நான் அவளை வேற சமாளிக்கணுமா? மெதியாக வந்து தொலைறியா? என் உயிரை வாங்கிறதுக்குன்னே பிறந்திருக்கேன். அமைதியா வா. இப்போ இந்த கண்ணு தான் மக்களே முக்கியம். இந்த கண்ணு எங்கே பார்த்தாலும் லபக்குன்னு தூக்கிடுங்க. ஏன்னா அந்த கண்ணுல தான் அவள் எங்கே இருக்கான்னு பார்க்க முடியும். அப்படியே சுற்றுவா காஞ்சனா படத்துலன்ற மாதிரி. ஓகே, இது வந்து அந்த ஸ்கல்ச்சராக ரிச்சுவல் பண்ணுற ரூம் இது. ஆக்சுவலாக இங்கே நம்மளை மயிலை வந்து புழக்கிறதுக்காண்டி தான் வச்சுருக்காங்க. புழக்க போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது மக்களே. இவன் உருட்டுன்னு உருட்டுறான். இவன் ஒரு உருட்டி முடிக்கிறதுக்குள்ள தயவு செஞ்சு லைக் போட்டுருங்க. ஓ, நான் உருட்டுறேன்னா நேரம் நம்மளனா பாரு. எப்படினாலும் தப்பிக்க போகிறது கிடையாது. நான் தப்பிச்சு போயிடுவேன். நீ எப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்க போகிற. வந்து சொல்லி வாயமுள்ள பார்த்தியா பின்னாடியே வர அவனுக்கு தூக்கிட்டு அலைக்கா வாயால் கவ்விட்டு நாய் மாதிரி அப்படியே இங்கே வச்சு குட்டியாக நறுக்கி அப்படியே லபக்குன்னு வாயில் போட்டுக்குவா. நான் தப்பிச்சு ஜாலியாக போகிறேன். ஓகே, கூட வரவே மாட்டேன். வாட்டி வர்ற கோயில நீயே வாடி கூட வரவே மாட்டேன். தயவு செஞ்சு உன்னோட
தர்பூசணி வாயை மூடிட்டு வரியா? எனக்கு காது வலிக்குது. நீ கத்துலே அவள் வந்துடுவா போல. நீ கத்துல அவளே ஓடிடுவா போல. நீ எதுக்கு கத்திட்டு இருக்க? ஓகே, இந்த பாஸ்வேர்டு எதுக்குன்னா ஒரு ரூம் எடுத்து கீ எடுக்க போகிறோம். கீழே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து நிறையா இது இருக்கும். ஸோ அதுலேருந்து பை எடுக்க போகிறோம். இப்போதைக்கு வெறும் 13 எனக்கு சரியாக கண்ணு தரல. 13 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து 13 இன்னும் 20 ரீச் பண்ணலையா? சந்தோஷம். அப்போ நம்ம எடுக்கிறதுல மயிலே இங்கே தான் இருக்க போகிறோம். ஓகேவா? துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோ. நம்ம இங்கே தான் சாப்பிட்டு தங்க போகிறோம். வச்சுப்பா, நீ இருக்க மாடம் தெரியும், எப்படி தான் ஓடுதான் தெரியும். ஆனால் நானும் கூட வந்துடுவேனே. இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தா தயவு செஞ்சு ஒன்று விட்டுட்டு தான் ஓடுவேன், பார்த்துக்கோ. இல்லப்பா நானும் அப்படி பண்ண மாட்டேன். எல்லாம் விட்டுட்டு போவாதப்பா ப்ளீஸ்ப்பா. விட்டுட்டு போறா தடியா, கூட்டு போடா. உன்னோட பாய் இருக்குல்ல, அந்த ஒரு பாய், அதை மட்டும் மூடிட்டு வா, உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஓகே? ஐ மீன் சரியாக சொல்லலை, தப்பாக சொல்லியிருக்கோம். 13 இல்லை, 18 இருந்திருக்கு. ஆனால் எனக்கு 13 மாதிரி வந்திருக்கு. 19, இப்போ 19, 20 எடுத்துட்டோம். பட் கண்ணு தான் நம்மளுக்கு அன்லிமிட்டடாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கீழே இருக்கோம். மேலே இருக்கா பார்த்துட்டேன். மேலே இருக்கா? சரி, இங்கே தான் வந்து நிறையா இருக்கும். தயவு செஞ்சு இங்கே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் அவளுக்கு அந்த குட்டிவாய் பீசஸ், அவள் பேர் கொல்லிவாய் பீசஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த கொல்லிவாய் பீசஸ்ன்ற நேம் பிடிச்சதான் மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போயிருங்க. மக்களே, உங்களுக்கு நான் சாய்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு அடுத்து என்ன கேம் வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருந்த லிங்க்கு, உங்களுக்கு மிஸ்டர் மீட் வேணுமா இல்லை பாப்பி பிளே டைம் வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பி பிளே டைம்னா ப்ளூ ஹார்ட் கொடுங்க, மிஸ்டர் மீட்னா ப்ரௌன் ஹார்ட் கொடுங்க. ஓகேவா? இதில் யார் தரீங்களோ அந்த கேமே போட்டுடலாம். அதுவும் ஹார்ட் மோடில். பாப்பி பிளே டைமில் ஹார்ட் மோட் கிடையாது, அதுக்குன்னு ஹார்டாக தான் இருக்கும். ஓகே? ஆக்சுவலாக அவள் சொல்கிறத வந்து நான் எடுத்துக்கிட்டேன், நான் சொல்கிறத வந்து அவள் எடுத்துக்கிட்டா. இதில் ஒன்றும் கெட்டு போல. ஓகே, இப்போ தான் பரபரப்பான விஷயம் வந்துட்டா. உன்னையே எல்லாரும் ஸ்பீக்கர் சொல்கிறாங்க தெரியுமா? எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா ஸ்பீக்கரை விட மோசமாக கத்துற. தயவு செஞ்சு கத்தாமல் வரியா? அவள் தான் உனக்கு திங்கல, அதான் ஒளிஞ்சு தானே இருக்கும். எனக்கே அவளை பார்த்தா லைட்டாக நெஞ்சு வாரி தூக்கி போட்டுருச்சு. ஓகே, இப்போ மேலே தான் இருக்கா. இப்போ வந்து நமக்கு தான் சரியான நேரம், கைப்பற்ற வேண்டிய நேரம். கைப்பற்ற சொல்லி என்னை ஒரு கை குத்தி ஆயிடுச்சு. ஒரு காசைய மாட்டேன். இப்போ என்ன ஆச்சு? நீ புலம்பிக்கிட்டே இருக்கான். யூ ரன் 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 ரன். எனக்கு அந்த மியூசிக் தான் ஞாபகம் வருது. ரன். சரி, எப்படியோ ஓடி வந்துட்டோம். இப்போயும் அந்த பிசாசு நம்மளை விட மாட்டேங்கிறான். அதாவது கீழே தான் வந்து அவள் அதிகமாக வருவா, இல்லைன்னா மேலே கூட அப்பப்போ வருவா. மேலே வரும்போது கூட அப்படியே அவ்வளோ இது இருக்காது, ரூம்ஸ் இருக்கும். இங்கே வந்து சந்து புந்தாக இருக்குது. இந்த எலியா பூச்சாண்டியா என்னாச்சு, எலியா குட்டிச்சத்தனா என்னன்னு தெரில, அது வேறு சுற்றி நம்மளை தான் பயமுட்டுது. ஸோ அதனால் ஒரு பெரிய பயமாகவே இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக நம்ம 26 எடுத்துட்டோம். இன்னும் 4 எடுத்தால் போதும் இந்த பேய் வீட்டிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். பேய் வீடா பெரிய சத்தா வீடா எனக்கே டவுட்டாக இருக்குது. அவ்வளோ பெரிய வீடாகவும் இருக்குது, பயங்கர கிராஃபிக்ஸோடு இருக்குது. இதுவே இப்படி இருக்கே, சாப்டர் 2, 3 எப்படி இருக்க போதோ. ஓகே, அவள் கீழே தான் இருக்கா, ஓடிடுங்க, இல்லைன்னா நம்மளாம் இங்கே பாருங்க சொல்லி வாயம்ருக்குள்ள வந்துட்டா பார்த்தீங்களா? அதான் ஹார்ன் மூடில் அவளோட ஸ்பீட் அப்படி இருக்குது. போடலங்க, டக்குன்னு போட அத்திட்டு இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு பயமும் வருது. நெஞ்சு வலி வந்து செத்துறே போயேப்பா. நெஞ்சு வலி வந்துலாம் சாக வேணாம், டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா பை தான் பற்றாக்குறை இருக்கின்றது. 27 இன்னும் 3 மோர் பை இருக்குது, 3 மோர் காயின் பை இருக்குது. இதே வந்து ஈஸினா 10 எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். இதில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 30 வரையும் இருக்குது. ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து கவனமாக தேடணும், அதே மாதிரி எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும் தான் அந்த கேமோட தப்பிக்க முடியும், இல்லைன்னா இங்கேயே வந்து சாக வேண்டியதான். சரி, இப்போதைக்கு 29 வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரே ஒரு பை தான் இருக்குது. 28 இருந்திருக்கு. இன்னும் 2 பை இருக்குது. 29. நீங்களே பாருங்கள் மக்கள், இந்த நம்பர் எப்படி இருக்குன்னு. இன்னும் 28 இருக்குது. இப்போ 29 வந்துருச்சு. ரன்னா பாருங்களேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரன்னு இப்போ இங்கே வருதுன்னா நீங்கள் ரன்னுக்கு சைடு தான், ரன்னு எங்கே இருக்கோ அங்கே தான் ஓடணும். நீங்கள் பாட்டுக்கு இப்போ தவறி ஓடிட்டீங்க வச்சுக்கோங்களேன், உங்களை பிடிச்சி தின்றுவா அவள் ஒரு லூஸு.
ஓகே மக்களே, ஃபைனலா தப்பிக்க போறோம். தப்பிக்க போறதுக்கு முன்னாடி இன்னும் யார் இந்த வீடியோக்கு லைக் போடாம படுதோ மறக்காம லைக் போட்டுருங்க. இல்லைன்னா இவன் என்னதான் சாவடிப்பான். நீ யாருப்பா? ஓ வாய் ஓ உருட்டு, நான் அப்படியா இருப்பேன்? சரி ஓகே மக்களே, இப்போ மேலே தான் இருக்கா. இருக்கிற அந்த ஒரு பையை தூக்கிட்டு எப்படியாவது ஓடிடணும். அந்த ஒரு பையை எங்கே வச்சிருக்கேன்னு தான் தெரிய மாட்டேங்குதே. பையை எங்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனலி எஸ்கேப் ஆக போகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் பையை எடுத்தோன்னே எஸ்கேப் ஆகாம கிடையாது. நம்ம மேலே போகணும். நம்ம ரன்னிங் யூஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இந்த ரன்னிங் லோட் ஆகட்டும். அதே மாதிரி அந்த குட்டி சாத்தானா கொல்லிவாய் பிசாஸ் அவளும் மேலே போட்டு இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே மக்களே, மறக்காமல் கேமிங் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே வாங்க எஸ்கேப் பண்ணலாம். அச்சுமலை ஓடு, அச்சுமலை ஓடு 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 ஓடு. நம்ம இங்கே பவர் யூஸ் பண்ண வேணாம். அவ்வளோ பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். டக்குனு ஸ்பீடாக போய் எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே அச்சுமலை ஓடு. நம்ம எஸ்கேப் ஆகலை. ஓகே மக்களே, ஃபன்ல எஸ்கேப் ஆகிட்டோம். கடைசியில் எஸ்கேப் ஆகணும்னு நம்ம பவர் யூஸ் பண்ணவே இல்லை. படி முடிஞ்சது, நல்ல வேலையா. ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கு வீடியோ இங்கே முடிகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். Until then, keep gaming. Bye.